ஒரு பொண்ணுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையை கேட்டால் கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் புரியுங்க. ஏன்னா ஒரு ஆணோட கல்வியை விட ஒரு பெண்ணோட கல்வி தான் ரொம்ப முக்கியம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய உண்மைங்கிறது என்னோட வாழ்க்கையில் தாங்க எனக்கு புரிஞ்சுது. எனக்கு திருமணமாகி இன்றைக்கி 15 வருஷம் ஆகுது. ஆனால் நான் ஏன் கல்யாணம் பண்ணேன்னு நினைக்காத நாளே கிடையாது. நான் 12ஆம் வகுப்பு முடிச்சோன்னே நான் ஒருத்தரை காதலிச்சு தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட பெற்றவங்க வீட்டில் என்னை சேர்த்திக்கல. ஆனால் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்னோட கணவர் ரொம்ப குடிப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் எப்படா ஏமாந்து போய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்னு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஆனால் என்னோடய கணவர் குடித்தாலுமே எனக்கு செஞ்ச ஒரே விஷயம் என்னை படிக்க வச்சது தாங்க. நானும் 2 டிகிரி வாங்கினேன், ஆனால் வேலைக்கு போகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு திருமணம் ஆனதும் என்னோட முதல் குழந்தை பிறந்தது. ஒரே பொன் குழந்தை தான். அடுத்ததாக 5 வருஷங்கள்லேயே என்னோடய கணவர் குடி ரொம்ப அதிகமாகி ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். அவர் இறந்து நான் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை. எனக்கு திருமணமாகி 5 வருடங்கள் முடியறதுக்குள்ளேயே என்னோடய அப்பாவும் இறந்துட்டார். என்னோடய அம்மா மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் என்னோடய அம்மா வீட்டுக்கு நான் கொஞ்சம் போக வர இருந்தேன். என் கணவருக்கு அவர் கூட பிறந்த தம்பி ஒன்று தான். என்னோட மாமனார் மாமியார் எல்லாருமே இருந்தாங்க. ஒரு 3 வருடங்கள் நான் எந்த ஒரு சங்கடங்களும் இல்லாமல் தான் என்னோடய மாமியார் வீட்டில் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் என்னோடய கஷ்டமே ஆரம்பிச்சிது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்னோடய குழந்தை ஸ்கூல் போக ஆரம்பித்ததுமே நான் வேலைக்கு போகலான்னு முடிவெடுத்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் நான் வேலைக்கு போன இடத்துல என்ன ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்க விருப்பப்பட்டார். இந்த விஷயத்தை நான் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் என் மாமியார் வீட்டில் இவ்வளோ நாளாக ஏன் என் கூட இவ்வளோ சுமூகமாக இருந்தாங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அதை கேட்டு நான் பேரதிர்ச்சி ஆகிட்டேன். என் கணவரோட தம்பிக்கே என்ன திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்லி அவங்க எல்லாம் என்கிட்ட கட்டாயப்படுத்தினாங்க. ஆனால் எனக்கு அவர் திருமணம் செஞ்சுக்க சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னு கேட்டால் அவரோட அண்ணனை விட அதிகமாக குடிக்க அடிமையானவர். ஏற்கனவே குடிப்பழக்கத்தினால தான் என்னோட கணவர் இருந்தேன். திரும்பவும் அதே நிலைமைக்கு நான் போக விரும்பலன்னு நான் எவ்வளவோ சொல்லியும் என்னோட கணவர் வீட்டில் கேட்கல. நீ வேறு திருமணம் செஞ்சுக்கிட்டா குழந்தையே எங்ககிட்ட தான் இருக்கணும், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வச்சிருக்கிறது ஒரே பொண்ணு குழந்தை. எப்படி நான் அவங்கள நம்பி நான் விட்டுட்டு போக முடியும்? இப்போ நான் என் கூட வேலை செய்கிறவரையும் நான் திருமணம் செஞ்சுக்க சம்மதிக்கலை. இப்போது நான் தனிமரமாக நிற்கிறேன். என்ன பெற்றவங்க வீட்லேயும் சேர்த்துக்கல, கட்டின இடத்துலையும் புரிஞ்சிக்கல. இப்போ நானும் என் பொண்ணும் தனியாக தான் இருக்கோம். என்னோடய பெற்றவங்களும் சரி, நான் போன இடத்துலையும் சரி, வசதிங்கிறது சொல்கிற அளவுக்கு இல்லை. நான் படித்து வேலைக்கு போன ஒரே காரணத்தினால தான் இப்போ நானும் என் பொண்ணும் 2 வேளை சாப்பாடு 3 வேளை சாப்பாடு அரைக்குறையாக நாங்கள் சாப்பிட்டு என் பொண்ணை படிக்க வைக்கிற அளவுக்கு நான் ஓரளவுக்கு தைரியமான பொண்ணாக இருக்கிறேன். என்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெற்ற இடத்துலையும் பாதுகாப்பு இல்லை, போன இடத்துலையும் என்னோட நிம்மதி இல்லை. என்னோடய படிப்பு மட்டும்தான் இன்றைக்கி நான் தனியாக இருந்தாலும் துணிகரமாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்குது. ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே குழப்பம், நான் சின்ன வயசுலேயே காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பா, இல்லை இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது தப்பா? எந்த தப்பு எது சரின்னு எனக்கு சொல்லுங்கள். இது என் தோழியோட நிலவே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.